ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லைவ் ட்ரேடிங் இது வந்து டாடா பவர். இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் வீக் வந்து இதோட ஃபினான்சியல் ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் அது வந்து அப்போ வந்து அதோட ஏற்றத்தை வந்து காமிக்கல. ப்ரீவியஸ் டே வந்து ஒரு நல்ல ஏற்றம், அதாவது இந்த ஸ்டாக் மட்டும் இல்லாமல் ஒரு எல்லா ஸ்டாக்குமே ஒரு நல்ல ஏற்றம் தொடர்ந்துச்சு. ஏன்னா நம்மளோட நிஃப்டி 50 வந்து 12,771 இப்போ இருக்குது. 700 இந்த 12,000 பிரேக் பண்ணுறதுக்குள்ளேயும் அதான் நமக்கு பாயிண்ட். இந்த 12,000 பிரேக் பண்ண உடனே அதோட மார்க்கெட் சர்ன்னு அதுக்கு ஏற்ற மாதிரியே அப் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து அதை 9,000 பிரேக் பண்ணாமல் இப்போ அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது டவுன் ட்ரெண்டுக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த டாடா பவரோட இன்னையோட ஸ்டாக் லைவ் பார்ப்போம். இது வந்து ப்ரீவியஸ் ஹை. இது பார்க்கையில உங்களுக்கு என்ன சிம்பிள் மாதிரி இருக்குது, ஹெட் அண்ட் ஷோல்டர், ஆல்மோஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒரு சப்போர்ட் லைன், இங்க ஒரு சப்போர்ட் லைன் நம்ம வரையலாம். அடுத்தது மேல ஒரு சப்போர்ட் லைனும் வரையலாம். அதாவது இந்த இடத்துக்கு இடைப்பட்ட இடத்துல வந்து நம்ம வரையலாம் லைனும். பாருங்க, இதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இது ஒரு லெவல். இப்ப நம்ம பார்த்திருப்போம் ஒரு அப் ட்ரெண்டு ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு. இந்த இதுல பாருங்க, இங்க வச்சுக்கோங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒன்று டவுன். இந்த இடத்த பிரேக் பண்ணையில நம்மளோட செல் என்ட்ரி இருந்திருக்கணும், அதாவது 60. அப்படி இல்லாட்டினா இந்த ட்ரெண்டை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கலாம். நான் வந்து இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணி, பட் எனக்கு ஆப்போசிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணி கீழே வந்துடும் நினச்ச மார்க்கெட்டு. நான் இதை ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தேன் 61. நான் 70 கேள்வி பண்ணேன், என்ட்ரி பண்ணி டார்கெட் கீழே வச்சுருந்தேன். பட் அது மேலே போய் மார்க்கெட் இன்றைக்கி வந்து லாஸில் போயிருக்குது. 1500 வந்து லாஸில் இருக்குது. இதுதான் என்னோட பொசிஷன், இதுதான் என்னோட லாஸ். அதாவது டேக்ஸ் வந்து ஒரு 300, ஒரு 4-5 ட்ரேட் பண்ணனால டேக்ஸ் வந்து கூட போயிருக்குது. ஒரு 300 வந்து டேக்ஸ் வந்து வந்திருக்கு. இதுதான் ஆர்டர்ஸ், அதாவது கெயில் பட்ஜெட் பண்ண. பட்டு பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். மார்க்கெட்டோட ட்ரெண்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். ஏன்னா அடுத்து வந்து 13,000 வந்து பிரேக் பண்ணையில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துல பையிங் பண்ணலாம். ஆனால் நம்ம பண்ணுறது இன்ட்ராடே, ஸோ நம்ம அதை கால்குலேஷன் பண்ண முடியாது. நமக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். நீங்கள் இந்த இடத்துல பிரேக் பண்ணுற இடத்துல நம்ம செல் எடுத்துக்கலாம், இல்லாட்டி சப்போர்ட் தான். இந்த லைன் தான் நமக்கு பாயிண்ட், இதான் முக்கியம். ஒரு நல்ல பிரேக் நடக்க நம்ம என்ட்ரி எடுத்தால் போதும். நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அது வந்து ஆப்போசிட்டில் போய் அது லாஸ்ட்டில் கூட முடிஞ்சிருக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராங் செல்லிங் தான். இது வந்து லோ ப்ரீவியஸ். இப்போ ஸ்டார்டிங் கேண்டில் வச்சு நம்ம பார்ப்போம். இப்போ லோவை பிரேக் பண்ணி அப்போ மார்க்கெட் கீழே போகும். கீழே போயிருக்கனால ஸோ நம்ம மார்க்கெட் செல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் வந்து ரொம்ப ஹை தொட்டிருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம செல் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆனால் அது ஆப்போசிட் ட்ரெண்டில் போய் ₹1 அப் ட்ரெண்டு போயிருக்குது. ₹60 ₹1 பெரிய விஷயம். அதனால தான் நான் வந்து 30 ஸ்டாக் வாங்கி 30 பைசா வச்சேன் ஸ்டாப் லாஸு 2000 ஸ்டாக்ஸ்க்கு. ஸோ அது வந்து நமக்கு லாஸில் வந்து தொட்டிருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து 1500 வந்து லாஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டாக் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.